நீங்க சொல்றது போல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாத்தான்குளம் பகுதியில பெனிக்ஸ் அப்புறம் அவருடைய தந்தையார் ஜெயராஜ் அவர்களுடைய இதே போன்ற ஒரு போலீஸ் கேஸ்ல லாக்அப் விசாரணைன்னு அழைச்சிட்டு போய் அவர்கள் ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டாங்க. இந்த வழக்குல அவங்களுக்கு அவங்களுடைய சாதிய சமூகம் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அதனால வந்து அவங்க அத ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. அவர்களுக்கு அது ரொம்ப வலுவா சப்போர்ட்டா இருந்ததுனால, அவர்களால அதிலிருந்து அ அத அவர்கள போலீஸ வந்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. அதனால காரர்கள் இவ்வளவு பேர் குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டாங்கல்ல. சோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா? இல்ல அதுல வந்து நம்ம ஜெயராஜ் பெனிக்ஸ் ஐயா மேட்டர் விஷயத்துல வந்து சாதிக்கு அப்பாற்பட்டு தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், தேவேந்திர குல சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் அங்க ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். நாடார் சமுதாய மக்களும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். மத அமைப்புகள் அதை வந்து முன்னெடுத்தாங்க. இப்படி எல்லாருமே கடுமையான நெருக்கடி கொடுக்கும் போதுதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அதன் பிறகு குற்றவாளிகள் வந்து இன்னைக்கும் சிறைச்சாலைகள் இருக்காங்க. அதுல ஒரு குற்றவாளி இறந்து விட்டார். ஆனால் குற்றவாளி இறந்தவருடைய பையனுக்கு அவருடைய அப்பா போலீஸாக இருந்த காரணத்துல அந்த வேலையை கொடுத்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் இதுவரைக்கும் ஜெயில இருக்க குற்றவாளிகளுக்கு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இப்போ இதே ஒரு சாமானியன் ஒருவன் ஒரு தப்பு செய்து குற்றவாளியாக உள்ள இருந்தால் அவருக்கு எப்படி வந்து அவர் செய்யற வேலை செய்யற கம்பெனில இருந்து சம்பளம் கொடுப்பாங்களா? ஆனால் இவர்கள் இதுவரைக்கும் சம்பளம் கொடுத்து வருகிறார்கள் அந்த குற்றவாளிகளுடைய குடும்பத்தினர்களுக்கு, அவங்களுக்கு. இந்த மாதிரி சட்டம் வந்து அதாவது ஒண்ணுல யார் அந்த சாருங்கிற அந்த பிரச்சனை வந்த உடனே 6 மாசத்துல வந்து ஒருத்தர் மேல குற்ற வழக்கு பதிவு பண்ணி அவர் கூட தண்டனை அனுப்பிச்சிட்டார். இது வந்து உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்கு. சாத்தாகுளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க வழக்கு. ஆனால் இதுவரைக்கும் குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு கொடுக்கல. குற்றவாளிகளை வந்து அவங்களுக்கான தீர்ப்பு வரல. அப்போ தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதியும் ஒரு அநீதி தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது எல்லாரும் பாக்குறோம். இப்போ 5 ஆண்டுகளாயும் ஒரு தீர்ப்பு கூட கொடுக்க முடியாத ஒரு அரசு இயந்திரம் எதற்கு அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க.